பச்சை மிளகாய் காம்புக்கு இவ்வளவு பவரா? இது தெரியாம கிள்ளி தூர போட்டு விட்டோமே. இனிமே வீட்டில் பல்லி கரப்பான் பூச்சி இருக்கவே இருக்காது. வீட்டில் பல்லிகள் கரப்பான் பூச்சிகள் ஏறக்குறைய அரசாட்சி நடத்துகிறதா? இனிமே கவலை வேண்டாம். எளிதான செலவில் சுத்தமான இயற்கை வழியில் இந்த தொல்லையை வேரோடு அகற்றலாம். பச்சை மிளகாயின் காம்பு மஞ்சள் பூச்சிக்கொல்லி என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நாமெல்லாம் பச்சை மிளகாயை சமையலில் பயன்படுத்தி அதன் காம்புகளை தூக்கி எறிந்து விடுவோம். ஆனால் அதுவே தற்போது உங்கள் வீடு சுத்தமாக இருக்க உதவும் முக்கிய கருவியாக இருக்கிறது. இதனை தயாரிக்கும் முறை: பச்சை மிளகாயின் காம்புகளை சேகரிக்கவும். மிளகாயை காம்புடன் வைத்தால் அது விரைவில் கெட்டு போய்விடும். எனவே பிரித்து வைத்துக் கொள்ளலாம். காம்புகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வேண்டும். மறுநாள் காலை அந்த ஊறிய நீரை வடிகட்டி எடுத்துக் கொள்ளவும். அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை கலந்து நன்கு குழைக்கவும். இந்த கலவையை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றவும். இது நீண்ட நாட்கள் வைத்துக் கொள்ளலாம். எப்படி பயன்படுத்துவது? இரவு நேரம் சிறந்த நேரம். அப்போதுதான் கரப்பான் பூச்சிகளும் பல்லிகளும் அதிகமாக நடமாடும். சமையலறை சிங்க், அடுப்பு ஓரம், உணவுப் பொருட்கள் விழும் இடங்கள், எண்ணெய் பிசுபிசுப்பு உள்ள பகுதிகளில் நாள்தோறும் தெளிக்கலாம். பல்லிகள் அதிகம் வரும் சுவர்கள், ஜன்னல் ஓரங்கள், பால் மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கும் இடங்கள், ஸ்டோரேஜ் பாக்ஸ் பின்புறங்கள் போன்ற இடங்களிலும் இதை சீராக ஸ்ப்ரே செய்யலாம். முக்கிய நன்மை: இது இயற்கையானது, எந்தவிதமான ரசாயனங்களும் சேர்க்கப்படவில்லை. எனவே குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகள் இருப்பவர்களும் பயப்படாமல் பயன்படுத்தலாம். நீங்கள் பச்சை மிளகாயை நிறைய வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்பெல்லாம் மட்டும் தனியாக பிடுங்கிட்டு, எப்பவுமே நம்ம காம்போடு ஸ்டோர் பண்ணக்கூடாது. பச்சை மிளகாய் அழுகிரும். ஸோ காம்பெல்லாம் இந்த மாதிரி பிடிங்கிறீங்க அப்படின்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான சொல்யூஷன் இது. எங்கள் வீட்டில் இப்போ ரெகுலராக நான் இந்த இதுதான் ஃபாலோ பண்ணுறேங்க. இப்போ பாருங்கள், தண்ணி அந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த காம்பெல்லாமே தண்ணியை நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக். அதே மாதிரி இந்த கரப்பாம்பூச்சிங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சிக்கு அந்த பச்சை மிளகாயோட காரத்தன்மையாகட்டும், இந்த மஞ்சள் தூள் ஆகட்டும், இந்த தண்ணியில் படும்போது என்ன ஆகுன்னா ஒரு மாதிரி எரிச்சலை உண்டாக்கி கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சி இதாகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த தண்ணியை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த தண்ணி கெட்டும் போகாது. நீங்கள் அழகாக இந்த ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம கிச்சன்லேருந்து எல்லா இடத்துலையுமே பல்லி எங்கெல்லாம் வருதோ, ஈவன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்லையுமே நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றுனதுக்கப்புறம் எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி அதிகமாக வருதோ அந்த இடத்துலாம் நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். மெயின் பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனோட சிங்க், இந்த நம்ம சமையல் பண்ணக்கூடிய இந்த அடுப்புக்கு கீழே ஒரு சில சாதம் இதெல்லாம் விழுறதுனால அதை சாப்பிட்றதுக்கு நைட் டைமில் வரும். நம்ம சம்டைம் அந்த ஆயில் பிசு இருந்தாலுமே வரும். ஸோ இந்த மாதிரி நைட் டைமில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி வரவே வராது. ஏன் நான் நைட் டைம்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாமே தூங்குனதுக்கப்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத போது தான் இந்த கரப்பாம்பூச்சி தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பல்லியுமே அதேமாரி தான். ஸோ பல்லியுமே பார்த்திங்கன்னா நைட் டைமில் நம்ம சாப்பாடாகட்டும், பால் வைக்கக்கூடிய பாத்திரத்துலையாகட்டும் எல்லாத்துலேயுமே ஏறி நின்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடிய அந்த ஆயில் பாட்டில், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கு அந்த இடுக்கு பகுதியிலுமே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. இப்போ பாருங்கள், நான் கிச்சனோட கீழ் பகுதி, அதாவது நம்ம வாஷ் பேஷன் இருக்கும்ல, பாத்திரம் கழுகக்கூடிய அந்த பகுதி, அந்த இடத்துல நிறைய வரும் பாருங்க. அந்த இடத்துல இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.